ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ரோசஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் சூப்பரான பர்ஃபெக்டான பால் பாயாசம் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பால் பாயசத்தில் என்ன செய்யறது புதுசா? பால் பாயசம் எல்லாருக்கும் தானே தெரியும் அப்படின்னு இல்லை. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும். முக்கியமாக பால் வந்து நிறைய பேருக்கு திரிஞ்சு போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சூப்பரான பால் பாயசம் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி இதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். லைட்டாக ஒயிட் கலரில் மாறணும் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்து எடுக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, ரெண்டாவது சீக்கிரமாகவே வந்துடும். இதுவும் லைட்டாக பொன்னிறம் வந்த உடனே அதையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பால் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, நல்லா கெட்டியான பாலை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈடு கட்டுற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காய வச்சு யூஸ் பண்ணக்குள்ள பாயாசத்தில் பால் திரிஞ்சே போகாது. இந்த பாலை வந்து நம்ம முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். இப்போது ஒரு கடாயில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து 1 கப் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் 4 கப் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் பாயாசத்துக்கு. ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் தண்ணியை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா தண்ணியாட்டம் வேணும்னா 1/2 கப் தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் தான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப குயிக்காகவே வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு அரை பக்குவத்துக்கு ஜவ்வரிசி வரட்டும். நல்லா ஜவ்வரிசிலாம் தண்ணிக்கு அடியில் இறங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு அரை பக்குவத்துக்கு. இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த சேமியா வந்து நம்ம கையில் உடைச்சு பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். நல்லா வந்துடுச்சு ரெண்டுமே. இப்போ தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாம் 1 கப் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதால் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கரெக்டான அளவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு தூக்கலாக சர்க்கரை வேணும்னா நீங்கள் இன்னுமே 1/4 கப் அதிகமாக எடுத்துக்கலாம். குறைவாக வேணும்னா 1/4 கப் குறைவாக எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி சர்க்கரையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயை அப்படி தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் பாயாசத்தில் ஏலக்காய் ஆட் பண்ணக்குள்ள அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காய வச்சு ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள கண்டிப்பாக பால் திரிஞ்சே போகாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் பாயாசம். இன்னொரு அடுப்பில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திராட்சை வந்து உடனே பலூன் மாதிரி வந்துடும். ரெண்டையும் இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். நெய்யோட ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெய் எடுத்துட்டு முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். தேங்காவை ஆட் பண்ணிட்டு அப்புறம் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான பால் பாயாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பெர்ஃபெக்ட்டான பால் பாயாசத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.